என்ன அப்படின்னா விஜய் எந்த ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு நம்ம சர்வே எடுக்கும்போது 20ல இருந்து 25 வயதுல இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு 40ல இருந்து 45% ஓட்டை வந்து அவர் எடுக்கிறாருங்க. முழுமையா புது வாக்காளர்களுடைய ஓட்டை எல்லாத்தையுமே எடுக்கிறாரான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. அதுக்கு சான்ஸே கிடையாது. 20ல இருந்து 25 வயசுல இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை ஒரு 40% தான் எடுப்பாரு. அப்படியே பெண்களுடைய ஓட்டுகள்ல ஒரு கணிசமான எண்ணிக்கையில் எடுக்கிறாரு. அந்த பெண்கள்லாம் யாரு? கட்சி சாராதவர்களா இல்ல பொதுமக்களா இருக்கவங்களா இல்ல ஏதாவது ஒரு கட்சியில இருக்கவங்களா அப்படின்னு நம்ம போய் தனியா ஒரு அனாலிசிஸ் எடுத்தோம்னா பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வாக்களித்த பெண்களா இருக்கிறாங்க. ஏன் அதிமுகவுக்கு போன வாட்டி வாக்களிச்சிங்க, இந்த வாட்டி ஏன் போடல அப்படின்னு கேட்டா இல்ல இது இவர் வரட்டும் என்ன ரீசன், என்ன காரணம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அது ஜென்சி கிட்ஸுக்குமே தெரியல. கேட்டா அந்த மேலோட்டமான பார்வை, ஊழலை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இது கொடுப்பேன், அதை செய்வேன், இது செய்வேன் அப்படின்னு அதே தான் அந்த ஜென்சி தான், அதில் தான் இருக்கு. சரி, இந்த வாக்குகள்லாம் அவர் எங்க இருந்து அறுவடை பண்ணியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து மொத்தமா ஹைட்ரோ கார்பன் திட்டம் போட்ட மாதிரி ஓட்டையை போட்டு மொத்தமா உறிஞ்சிட்டாப்புல அப்படியே நாம் தமிழரை. அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சமாவது ஃபீல்டு ஒர்க்ல இறங்கி வேலை பார்த்துருந்துருக்கணும். அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குன்னு ஏதாவது ஒரு மாநாடு இல்லை உத்தேகப்படுத்துற மாதிரி எதையாவது செஞ்சு தொலைஞ்சிருந்திருந்தா இன்னைக்கு அந்த அதிமுகவை காப்பாற்றக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓட்டை அப்படியே அறுவடை பண்ணி விஜய் வந்து எடுத்திருக்காப்புல. அப்படி கணக்குப்படி பார்த்தாக்கா இங்க திமுகவோட வாக்குகளை ஏதாவது எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா ஒருவேளை அவர் எடுத்தா கூட அவர் இங்க அதிமுக நாம் தமிழர் கட்சியில இருந்தோ இல்ல தாவேகாவில இருந்தோ சிந்திக்க ஆரம்பிச்சு செயல்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எது முக்கியம்னு சொல்லி சில பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆன ஓட்டுகள்லாம் திமுகவுக்கும் போயிருக்கு.